மாமா. Come on, 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 come on. மாமா. விடு. விடு விடு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மாமா? விடு. செக் ஆட்றதை நிறுத்துங்க. விடு. உன்னை யாரு சொல்ல உங்கள வர சொன்னது? நீ என் தாய் மாமா. உன்னை கட்டிட்டு போற வேணா சொல்லிட்டா வருவா. வெட்டிக்கிற போறியா? நீயே முடிவு பண்ண அப்படியே. என் பர்சனாலிட்டிக்கு என்ன கனவுல கூட நீ நினைச்சு பார்க்க கூடாது. டேய் உன் ரேஞ்சுக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தைடா. மாமா நான் வயசுக்கு வந்ததுல இருந்து உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். தம்பி கட்டிக்கிட்டா உங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேங்கறா, இல்லனா யாரையாவது குடிச்சு செத்துருவேங்கறா. ஏதாவதுனா பிராண்டி விஸ்கியா? இல்லங்க விஷம். ஆடா அதெல்லாம் ஓல்ட் டைப்மா. சைலட் வாங்கி ஆத்தாடு மகள சப்பிட்டு செத்து போயிருங்க. இது பாருங்க உங்களை பார்த்தா நல்லவரா இருக்கு. அதான் நான் கட்டிறேங்கறேன் வா. ஐயோ வேணாங்க. சார் நீயாவது கட்டிங்க. இல்லங்க. அட தாலியை கையில வச்சிட்டு ரொம்ப நேரம் நிக்க கூடாது. எவனாவது கட்டிங்க. ஐயோ ஏங்க என் பொண்ணு அவர் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அட அதான் அவன் கட்டிக்க மாட்டேங்கறானே. பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போ, இல்லனா செக்கல புடிச்சு தள்ளி விட்டு போ. அண்ணே முடிவா சொல்றேன். ஏக்கறத கொண்டு இவள கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்ப வாமா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போன தடவை இந்த மாமா ஊருக்கு திருவிழாக்காக வந்திருந்தாருல்ல, அப்ப பல்லாங்குழி ஆடலான்னு ரூம்குள்ள கூட்டி போய் இவர் என்ன பண்ணாருன்னு அங்க போய் சொல்லுவோம். டேய் பல்லாங்குழி கேஸ் பெரிய கேஸ். மாட்டினா ஆயுள் தண்டனை. நிஜமா சொல்றீங்க? ஆமா தாலி கட்டு. அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. ஆசீர்வாதம் நான் பண்ணணும். டேய் யானமல பஸ் ஸ்டாண்ட் பாவ உன்னை சும்மாவே விடாது. அப்படின்னா உங்க டீம் கேலி தானா? எஸ்ரா கட்றா. எங்கடா வேற நேரத்துல வெளிய போற? அண்ணே ஒரே வேர்வையா இருக்கு. முகத்தளம்பிட்டு அப்படி பிரஸ்ஸா வரேன். டேய் வேலைன்னு ஒண்ணு செஞ்சா வேர்வை வரத்தான் செய்யும். நம்ம மாதிரி பாட்டாளிகளுக்கெல்லாம் வேர்வை தாண்டா பெரிய சொத்து. இப்ப நீ இந்த வேர்வையை துடைக்கிறதுனால உன் முகத்துல இருக்கிற அசிங்கம் மாறிட போகுதா? டேய் திரும்பி சொல்லு மாறிட போகுதா? மாறாதல்ல. போடா போடா போய் வேலையை பாருடா. மாமா சாயங்காலம் வேலை முடிஞ்சு வரும்போது 3 கிலோ அல்வா வாங்கிட்டு வாங்க மாமா. போதுமாடா? என்ன மாமா இப்படி முத்து முத்தா வேத்து போயிருக்கு? ஆமா தூத்துக்குடி முத்து நூல் எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்னா கோர்த்து கழுத்துல கட்டிக்க. டேய் முருகேஷ் வாடா வெளிய. வாடா வெளிய. நீ வந்தா அவனை விட்டுருவோமா? அவரை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. கடலை குடுக்கல ஒரே அடி மண்டே பொளந்துருவோம். அப்பா என்னம்மா பணத்தை கொடுக்க சொல்லியா? 50,000 கொடுத்து என்னாலேயே பணத்தை எப்படி வாங்குறதுன்னு தெரியல. 1000 500 கொடுத்த நீங்க இது எப்படியா வாங்க போறீங்க? என்னது அங்க பாருங்க. லட்சுமிகாந்தம் லட்சுமிகாந்தம் அழுவுறியா? அம்மாவை காணோம்னு அழுவுறியா? நானும் உங்க அம்மாவை தான் தேடிட்டு இருக்கிறேன். அழுவாத அழுவாத ராஜ அழுவாடு. ஓ பேய்ப்பா. பேய்ப்பா எப்பவா என்ன போன? சித்தப்பா சித்தப்பாவா என்ன போன? ஒண்ணு வாடா. மொட்டப்பா என்ன போன? போங்கடா. லட்சுமிகாந்தம் மாப்பிள மகனே பேச ஆரம்பிச்சிட்டியா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு இருக்குது மாப்பிள. ஆறப்படாது. ஐயோ லட்சுமிகாந்தம் நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு மாடு இருந்துச்சான். அந்த மாடு இவ்வளவு பெரிய முட்டை போடுச்சான். அந்த முட்டை வெடிச்சு இந்த லட்சுமிகாந்தம் வந்தானா? அப்படிங்க. ஐயோ பொண்ணு ரூமுக்குள்ள கூட்டி போறானே. வள்ளி உங்க ஒப்பம் வீங்கின வாயம் வீட்டுல இல்ல. இதுதான் சமயம். நீ எதையுமே கண்டுக்காத. அப்ப உங்களுக்கு நானாவது பழசெல்லாம் மறக்கிறதாவது. நம்ம 2 பேரும் இப்படியே இருந்தோம்னா புதுசா ஒன்ன உருவாக்கிடலாம். என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தா? என்ன கேள்றா? மகனே 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 மகனே. அப்பனே நான் ஒரு பெரிய வைத்தியரை பார்த்து உங்க ஞாபக மறதியை பத்தி கேட்டேன். அவர் சொன்னாரு இந்த மாதிரி வியாதி எல்லாம் எப்படி வந்ததோ அப்படியே போயிடுன்னு சொன்னாரு. எப்படிப்பா? தலையில டப்பா விழுந்ததுனால தானே இவருக்கு ஞாபக சக்தி போயிருச்சு. அதே மாதிரி பழைய ஞாபகம் வரணும்னா ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி இவர் தலையில போடணும்னு சொன்னார். உண்மையான வியாதியா இருந்ததுன்னா வியாதி போயிடும்.
பொய்யும் பித்தலாட்டமா இருந்தா இவன் உயிரே போயிடும். அப்பா இதுக்குள்ள சீக்கிரமா போட்டுப்பா. ஏய், நீ இருந்தாலும் எனக்கு பணம் கிடைக்க போறதில்ல, நீ செத்தாலும் பணம் கிடைக்க போறதில்ல. ஐயோ லட்சுமி, லட்சுமி, நீ ஒருத்தி இவ்வளவு குட்டிகளை போட்டு என்ன ஒரு பெரிய பண்ணைக்கே சொந்தக்காரன் ஆக்கிட்டிய லட்சுமி. உற்பத்தியை பெருக்க வந்தவனே, காங்கேயன் கருப்பனே, நீ வாழ்க வாழ்க. மாமா, இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. நல்லா இருக்கானே? பேரு சந்தோஷ். அதுவும் நல்லா இருக்கே. ஆனா கழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி திரும்பி இருக்கானே. ஆமா, அது போஸ் மாமா. ஓ, போஸா? குடுக்கணும். இந்த ஊருக்குள்ள இவரை பத்தி 4 பேர்ட்ட விசாரிக்கணும். நீங்க இந்த வீதி வழியா போங்க, நான் இந்த வீதி வழியா போறேன். ஏப்பா, நம்ம என்ன மாப்பிள்ளை தேடுறோமா இல்ல நாய் பிடிக்க போறோமா? மாமா, இவரை பத்தி என்ன? ஆமா, இந்த போட்டோல இருக்கிறவர் தானே அங்க டிக்கெட்டில உட்கார்ந்திருக்காரு. ஆமாப்பா, புத்து ஒரு ஐடியா. நேரா அவன் முன்னாடி போய் உட்கார்ந்து அவன் ஆள் எப்படி, குணாதிசயம் எப்படி, அவன் தேர்வானா தேர மாட்டான்னு பாத்துருவான். ஏமுத்து, மாப்பிள்ள மூஞ்சி பார்த்தா ரொம்ப நேரமா எதையோ அடக்கி வச்சுட்டு அவசப்படுற மாதிரி தெரியுது. நான் வேணா டீ கடையில் ஒரு சொம்புல சுடு தண்ணி வாங்கி கொடுக்குறேன். அப்படி வேலையோரமா போய் அந்த அடப்பை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? சும்மா மாமா. ஓஹோ ஓஹோ ஓஹோ. என்ன மாமா, அந்த ஆள் உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தை நம்பி சோம்பேறியா இருப்பார் போல இருக்கு. டவுன்ல சீட்டாட்ட கிளப்புக்கு இன்னைக்கு போறோமா? இந்த மாப்பிள்ள நமக்கு எந்த விதத்திலையும் சரிப்பட்டு வர மாட்டான். இவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்தோம்னா அந்த பக்கம் இவன் சீட்டாடுவான், இந்த பக்கம் பொண்ணை டான்ஸ் ஆட விட்டுருவான். இவன் சரிப்பட்டு வருவான்னு நீ நினைக்க? மாமா, அங்க நின்னு சீரட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதான் மாப்பிள்ளையோட வீடு. அவர் சொந்தக்காரன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து பாருங்க. அவர் பேசுறதுல இருந்து பண்பாடு, நாகரிகம், வம்சாவளி வர குடும்ப கௌரவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. கரெக்ட் மாப்பிள்ள. ஓ, வணக்கம்ண்ணா. நான் ஊருக்கு புதுசு, திருவள்ளூருக்கு போகணும், வழி தெரியல, சொல்றீங்களா? ஐயோ, சோறு கேட்கல, வழி அதான்யா, சோத்தாங்கை பக்கம் இப்படியே நேர போனா ஒரு குளம் வரும், தெப்ப குளம். அந்த தெப்ப குளத்தை சுத்தி பீச்சாங்கை பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இருங்கண்ணா. நாகரிக நோட்ஸ் தி பாயிண்ட். பீச்சங்கை பக்கம் போய்ட்டோம். அப்படியே நேர போனா ஒரு பாலம் வரும். அந்த பாலத்துக்கு அடியில பூந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணா. பண்பாடு நோட்ஸ் தி பாயிண்ட். அடியில போய்ட்டோம்னா அங்க ஒரு விநாயகர் கோயில் வரும். அங்க? ஆமாங்க. சரி, வச்சுங்க. அந்த விநாயகர் கோயில் அப்படியே ஒரு சுத்தி நேர போனீங்கன்னா ஒரு சுடுகாடு வரும். அங்க போய் நீங்க விழுந்து எந்திரிச்சீங்கன்னா யார் அவரு? என்ன கட்டிட்டு இருக்க? திருவள்ளூர் போறதுக்கு வழி கேட்டாருமா? ஏண்டா, திருவள்ளூர் போறதுக்கு சுடுகாட்டுக்கு போறதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏயா, உனக்கு அறிவு இல்ல? அவன் தான் ஒரு கூறு கட்டவன், அவங்கிட்ட போய் வழி கட்டிட்டு இருக்க. ஏய், என்னைய பார்த்தா கூறு கட்டவன்ற? பின்னடா, அவரை போய் சுடுகாட்டுல விழ சொல்ற, நீ போய் விழுகிறதானே? என்னைய விழ சொல்ற? ஆமா. ஐயோ அப்பா, என்ன கண்ட அடிச்சே, என்ன கண்ட அடிச்சே? எங்க அத்தை மேல கை வச்சா? நில்லடா, அட நில்லடா. என் புருஷன் மேல கை வச்ச. எவ்வளவு தைரியமா என் புருஷன் மேல? ஐயோ, எங்க அப்பா மேல கை வச்ச. எங்க அண்ணன் மேல யார கை வைக்கிறத? முதல்ல ஒரு மாப்பிளை பார்த்துமே, அங்க மாப்பிளை மட்டும் தான் சரியில்லை, இங்க மாப்பிளையோட குடும்பமே சரியில்லை. வண்டியை ரிவர்ஸ்ல தூக்கு. லட்சுமி, இப்படி பண்ணிட்டியே, என்னை விட்டு ஓடி போயிட்டியே. உன்னையே நினைச்சு நான் எப்படி ஆகிட்டேன் பாத்தியா? உனக்கு நான் என்னடி துரோகம் பண்ண? என்ன பழி வாங்கிட்டிய லட்சுமி. நான் பார்த்திருக்க மாட்டேன் உனக்கு ஒரு அழகான மாப்பிளைய. உனக்கு தமிழ்நாடு மட்டுமா மாப்பிளை பார்த்தேன்? ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, பாம்பே, ஒரிசா, இப்படி பல மாநிலங்கள்ல மாப்பிளை பார்த்தேன். வருஷம் ஒவ்வொருத்தரா புடிச்சு கட்டி வச்சு உன்னை 100 குட்டி போட வச்சு நான் பெரிய பண்ணைக்கே சொந்தக்காரன் ஆகலாம்னு நினைச்சேன். இப்படி கேவலம் ஒரு திண்ணை கூட சொந்தக்காரன் ஆக முடியாம அந்த கம்முநாட்டி காங்கைய கருப்புனோட ஓடி போயிட்டியடி. அப்படி எதடியே காட்டி அவன் உன்னை மயக்கி கூட்டிட்டு போனா? அடியே, உனக்கு நான் என்னடி துரோகம் பண்ண? பருத்தி கொட்டை வைக்கலையா, புண்ணாக்கு வைக்கலையா, தவிடு வைக்கலையா? எல்லாத்தையும் தின்னு புட்டு நல்ல கொழுன்னு கொளுத்து அந்த கருப்புனோட ஓடி போயிட்டியடி. அடியே, உலகத்துல எந்த மாட்டுக்காரனாவது தான் மாட்டை க்ளோஸ்அப்ல போட்டோ புடிச்சு நடு வீட்டுல மாட்டி வைப்பானாடி? நீ 10 பேருக்கு முன்னாடி தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா அது உனக்கு கேவலம்னு கடனுக்கு வீடியோ டெக் வாங்கிட்டு வந்து அதுல கோமாதா படம் போட்டு காட்டின. அதை பார்த்துட்டு அதுல வர்ற லவ் சீனை மனசுக்குள்ளேயே டெவலப் பண்ணி வச்சிருந்து சமயம் பார்த்து காலை வாரிட்டு ஓடி போயிட்டியாடி லட்சுமி. லட்சுமி, இந்த பாருடி, என் மாமனார் வீங்கின வாய லெட்டர் எழுதிருக்கிறான். வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல, நீ சோறு திங்கிறியா வேற எதை திங்கிறேன்னு? லட்சுமி, சொல்லு லட்சுமி, சொல்லு. நான் எனக்காகவா கடன் வாங்கினேன்? உனக்காகத்தானே, உன் நன்மைக்காகத்தான் நான் கடன் வாங்கினேன். உனக்கு ஒரு கொட்டாய் போடலாம்னு தான் நான் கடன் வாங்கினேன். இப்படி என்ன கொட்டாய் விட வச்சுட்டு போயிட்டியே லட்சுமி. போச்சு போச்சு, என் மனக்கோட்டை எல்லாம் போச்சு. என் எண்ணத்துல சாணியை வாரி அடிச்சுட்டு போயிட்டியேடி.
அடே காங்கைய கருப்பா, எனக்கு வில்லனா பிறந்தவனு, என் லட்சுமியை தள்ளிட்டு போனவனு, அவன் எங்க இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்து படிச்சிடுறா. யோ, வாங்கின கடனை கொடுக்காம ஓடி போன மாட்டேன்னு நினைச்சு ஒப்பாரியா இருக்கிற? அட பாவிங்களா, கடனை வசூல் பண்ண குடும்பத்தோட வந்துட்டீங்களா? பணம் வாங்கி 1 வருஷம் ஆகுது. அதோ தர நீ ஏமாத்திக்கிட்ட வர. அடுத்த தடவை வர்ற போது குழந்தை குட்டியோட வருவோம். என்னண்ணே? டேய், முன்னெல்லாம் இப்படி கட் பண்ணி இப்படி ஓபன் பண்ணா ஆனமலை பஸ் ஸ்டாண்ட்ல வருவாளே ஒருத்தி, அவதான் என் கனவுல வருவா. இப்போ இந்த மொட்டை அடிச்சு பச்சை குத்தி விட்டல, அவன் அடிக்கடி வந்து பயமுறுத்துறான்டா. எத்தனை நாளைக்கு அவனுக்கு பயந்து வந்து சாமிங்க? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க. கரெக்டா முடிவா கட்டுற. நீ கேட்டது கரெக்டான கேள்விடா. இந்த மொட்டை இருக்கானே, அவனை நீ நேர்ல பாத்திருக்கியா? நல்லா கருன்னு சென பண்ணி மாதிரி இருப்பான். இவனே பண்ணி மாதிரி இருக்கானே, அப்புறம் இவங்க அம்மா பண்ணி எப்படி இருக்கும், இவங்க அப்பா பண்ணி எப்படி இருக்கும், இவங்க தாத்தா பண்ணி எப்படி இருக்கும், தாத்தனுக்கு தாத்தா பண்ணி எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாரு. டே ஏய், சாதாரண நேரத்துல தான் நான் அவனை பார்த்தா பயந்துடுறேன். ஆனா ஒரு ஆப்போ புல்லோ உள்ள ஏத்திட்டேன்னு வைய, எனக்குள்ள ஒரு மிருகம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது டடார்னு வெளியே வந்து ஒரு வீச்சருவாளை எடுத்துட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் வாடா வெளியேன்னு கூப்பிடுவேன். அவன் வந்தா, டேய் உன்னை தலைய மட்டும் மொட்டை அடிச்சிட கூடாதா, உன் தலையவே சீவி இருக்கும்னு அந்த வீச்சருவாள்ல சீவெம்பார் அவன் தலையே. சார் ஒரு நிமிஷம். என்ன இந்த ஆளு என் பாயிட்டு வந்து 100 ரூபாய் பிட் பாயிட்டு அடிச்சிட்டா சார். என்னது பிட் பாக்கெட்டா? நான் 100 ரூபாய் எங்க அடிச்சேன்? கரெக்ட் சார், தப்பா சொல்றேன். நான் 200 ரூபாய் அடிச்சேன். என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போங்க சார். டேய் மொட்டை, என்னடா லுக்குற லுக்கு 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 என்னடா மேல ஸ்டாண்ட் அப். சும்மா ஏப்பா டிரைவர், வண்டி நிறுத்து. போடா பையா, இறங்கியா சார். சட்ட விடுங்க சார். பேசாத நடையா சார். காரை பிடிக்க கிளம்பி போயிடு சார். நான் திருட இல்ல சார். பேசாத புலி. ஐயோமா 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 ஐயோமா. எஸ்கூஸ் மீ, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் உண்மையான பிட் பாயிட் கிடையாது. இது எப்படா சொல்றது? குனி வச்சு 5 குத்து குத்துனதுக்கு ஒரு அப்புறமா ஆள்கிட்ட இருந்து காப்பாத்த தான் அப்படி போய் சொன்னேன். என்னது பொய் சொன்னியா? ஆமா, சும்மா லோலோலோலோல. ஆமா சும்மா. டேய் உங்க 2 பேத்துக்கு வெக்க மான சூடு சொல்ற எதுவுமே இல்லடா சார். என்னங்க சார், இவர் இன்ஸ்பெக்டர், இவர் கான்ஸ்டபிள், இவங்கள போய் திட்டுறீங்க? யாரு இவங்களா? வெத்தோட்ட பசங்க சார். ராமாவுக்கு Dress வாங்கிட்டு போய் 1 வாரம் ஆச்சு, திருப்பி கொடுக்கவே இல்ல சார். வாங்கடா போலாம். ஏண்டா என்னமோ ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர் மாதிரி அந்த குத்து குத்துனியாடா? சும்மா லுலுலுலா. வள்ளி மாமா, வள்ளி வள்ளி, என்னம்மா இது? 30 நாள் என்ன தனியா தவிக்க விட்டு போயிட்டியம்மா. நம்ம கல்யாணமாக என்ன 20 வருஷமா ஆச்சு. ஒரே 1 வருஷம் தானே ஆச்சு. வள்ளி, என் தனிமையை புரிஞ்சுக்காம அங்கேயே இருந்துட்டியம்மா. உங்க அப்பங்கிட்ட வாங்கின கடனை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம அதை சமாளிக்கத்தானே உன்னை நான் அங்க அனுப்புனேன். நீ அங்கேயே இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் அங்க அனுப்பியிருக்கவே மாட்டேன். நான் வரேன்னு தான் சொன்னேன். எங்க அப்பா தான் அனுப்பவே மாட்டேன்ட்டாரு. உங்க அப்பா என்ன உன்னை வச்சு ஊறுகாய் போட போறானா? அவன் கிடக்குறான், நீ வா. தொடவே, என் கடனை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் என் பொண்ணை நீ தொடவே கூடாது. அட வீங்கன்னு வாயா சொன்னேன் இல்ல, உங்க வாய் நல்ல வாயின்னு சொன்ன. என்ன ஏமாந்தவன் நினைச்சியா? என் பொண்ணை மட்டும் நான் தனியா அனுப்பி வைக்கிறேன். நானும் கூட வந்திருக்கிறேன். மாமா, நானும் கூட வந்துக்கிறேன் மாமா. இந்த அனுமாருக்கு போறதவன ஏயா கூட்டி வந்த? மாப்ளே, ஐயோ, இதுக்கு நான் பேங்க்லயே கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஜெயிலுக்கே போயிருக்கலாம் போல இருக்கேன். அப்பா, குடும்பத்தோட வந்துட்டீங்களா? என் கடனை திருப்பி வாங்காம நாங்க இங்கிருந்து யாரும் போக மாட்டோம். மாம், நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லேன்னு சொல்றேன். எப்படியாவது உன் கடனை திருப்பி கொடுத்துறேன் மாம். எங்க 2 பேரும் பிரிச்சிடாத பாம். நாங்க 2 பேரும் ஏழாம் சைஸ், அனுபவிக்கிற வயசு. அந்த ஆசை இருந்தா என் கடனை திருப்பி கொடுத்துரு மாம். தினம் 10 ரூபாயா கொடுத்தாவது உன் கடனை திருப்பி கொடுத்துற மாம். எங்க 2 பேரையும் பிரிச்சிடாத மாம். அப்படியா மாப்பா? ஆமா மாம். அந்த 50,000 கடை எப்ப முடியுதோ அப்ப என் பொண்ணை நெருங்கலாம். மாமா போலாம். மாம் மாம் மாம், போடா காட்டெருமைக்கு பிறந்தவன. மாப்ளே, ஐயோ, ஐயா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. காலங்கத்தால என் வீட்டுக்குள்ள புகுந்து என் கழுத்துல கைத்த கட்டி என்னை இங்க இழுத்துட்டு வந்துட்டாரு. நான் எந்த வகுப்புக்கும் போகாதவன். நான் பிரபலமான ஜோதிட சிகாமணி.
இப்ப கடைசியா சொன்னே ஜோதிட சிகாமணின்னு, அதுக்குதான் எங்க மாமா உன்னை இழுத்துட்டு வந்திருக்காரு. ஏண்டா என் தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொன்ன? வைகாசியில நிச்சயம் நடக்கும், ஆணியில கெட்டி மேளம் குட்டி கட்டில் ஆடும், அடுத்த 10வது மாசம் தொட்டில் ஆடுன்னு சொன்னேன்ல. படுவா, இது வரைக்கும் நீ சொன்னது எதுவுமே ஆடலடா. இப்போ பல்ல ஆட போகுதுடா. இந்தாங்க, இத கையில புடிச்சிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் ஆட்டிங்க. கருமாந்திரா, ஏண்டா கண்டதையெல்லாம் கையில புடிச்சு ஆடுறதுக்கு என் கை தான் கிடைச்சதாடா? நக்கலாடா. ஐயோ, என்ன மாப்பிள்ள இவன் தலையில பாத்தி கட்டி வச்சிருக்கான். மாப்பிள்ள இவங்கிட்ட எதுவுமே ஒரிஜினல் இல்ல, எல்லாமே டூப்ளிகேட். இருங்க, நீ ஜோசியம் தப்பா சொன்னது கூட பரவாயில்ல, ஆனா மூஞ்சி நிறைய முடியோட ஒரு பெரிய ஒரு போட்டோ என்கிட்ட கொடுத்து நீ என்ன சொன்ன? அந்த போட்டோல இருக்கிறது பெரிய மகான், அவர் பேரை தினமும் 108 தடவை சொன்னா கூடிய சீக்கிரம் நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கும்னு சொன்ன. நானும் நம்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இடையில ஊருக்காரன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த போட்டோல இருக்கிறது மகான் இல்ல உன் மாமனார்னு. அதுலயே ஆள் மாறாட்டமாடா. போடா, அப்படி ஓரமா குத்து வச்சு உட்கார்றா. நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்ல, என்னையே இப்படி தள்ளுற? ஐயா, நான் வாசு பாக்க நிபுணர். என்ன கௌரவமா கூட்டிட்டு வராம இப்படி தள்ளிக்கிட்டு வரான். இதான் நீங்க வாசு கொடுக்கற மரியாதையா? படுவா, உனக்கே வாஸ்து சரியில்லை, நீ அடுத்தவங்களுக்கு வாஸ்து சொல்றியா? விளையாட சைடுல நோண்டா மாப்ள. என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாண யோகம் வரலன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? உங்க வீட்டு வாசல்ல வலது பக்கமா ஒரு கல் இருக்கு, அது அக்னிமூலையில இருக்கு, அதை எடுத்து இடது பக்கமா இருக்கிற ஜலமுலையில நட்டு வச்சீங்கன்னா மாப்பிள்ளை நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னேன்ல. யதார்த்தமா நானும் நம்பி மாத்தி வச்சேன். அடுத்த நாள் மாப்பிள்ளை வரல, போலீஸ் வந்துச்சு. என்ன ஓ, நாங்க புடிங்கி நட்டது எல்ல கல்றா. ஏதோ புறம்போக்கு நிலத்தை நாங்க வளைச்சு போடுறதா நினைச்சிட்டு லோக்கல் போலீஸ்ல இருந்து சென்ட்ரல் சிபிஐ வரைக்கும் என்கொயரிக்கு வந்துட்டாங்க. டப்பா போய் பார்த்து சொன்னா ஒழுங்கா சொல்றான். போடா, அப்படி போய் ஒரு ஓரமா உட்கார்றா. என்னடா கையில? தலைக்கு என்ன வச்சு ரொம்ப நாளாச்சு. இங்க பாத்தீங்களா, இந்தி நடிகர் மாதிரி செம்பட்டாயி போச்சு. எவனோ பான்பராக்க நல்லா மென்னு உச்சந்தாலையில துப்புன மாதிரி இருக்கு. இதுல இந்தி நடிகர் ரேஞ்சுக்கு போறே நீ? ஏதோ ஒண்ணு தேங்காய் ஆடிக்கிட்டு இருக்கு, நான் போய் தலைக்கு என்ன தேங்க பண்ண விடுங்க. எருமண்ணே. ஆமா, எருமைதான். போ, அந்த எண்ணெயை இது முதுகுல ஊத்தி தேய். என்ன நீங்க எனக்குன்னு எடுத்து வச்சேனே எருமை தேய்க்க சொல்றீங்க? ரெண்டும் ஒண்ணுதான், போய் தேய்டா. சரி, நான் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு போறேன். தேங்காய் எண்ணெய் பக்கம் போனா செருப்பு பிஞ்சு போடு. அந்த பார், பச்சை லேபிள் ஒட்டின டின் இருக்கு, அதுல எண்ணெய் நிறைய இருக்கு, எடுத்து தேய்ங்க. அது வேப்பண்ணே, நாரும்ண்ணே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செக்க ஆடுதுறேன். இன்னைக்கு என்ன வாங்க நிறைய பொண்ணு வருவாங்கண்ணே. ஏண்டா படுவா, உன்னை பொண்ணுகளை நினைக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? என்ன பொண்ணுல கண்டா உங்களுக்கு ஏன் பிடிக்கல? பொண்ணுகளுக்கு நீங்க என்ன சுத்தம் பிடிக்கல, அதுக்கு ஏன்? யாரா சொன்னது என்ன பொண்ணுகளுக்கு பிடிக்கலன்னு? அப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல. எனக்கு கல்யாணம் ஆகாதுக்கு பல கதைகள் இருக்கு, சில காரணங்கள் இருக்கு. அப்படியா? அது என்ன பிளஸ் பக்கு? இப்ப இங்க கட் பண்றோம், ஆனமலை பஸ் ஸ்டாண்ட்ல ஓபன் பண்றோம். அன்னைக்கு அந்த பொண்ணை என் கையில தாங்கல, என் நெஞ்சில தாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தேடி வருவா, மாமான்னு ஓடி வருவா. அன்னைக்கு தான் என் கல்யாணம்னு நான் வெயிட்டிங்ல இருக்கிறேன்டா. உங்க கருத்த வாயில இந்த வெத்தலைய போட்டு செவக்க வச்சிருங்க. சிந்தாமணி, நமக்கு நேத்து தான் கல்யாணமான மாதிரி இருக்கு. நேத்துக்கா? எனக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. அப்ப இன்னைக்கு தான் முதலிரவு. இன்னைக்குன்னு இல்ல, நமக்கு என்னைக்குமே முதலிரவு தான். ஐயோ, கட்டில் மேல 2 கருப்பான உருளுது. வள்ளி, கிழவன் சிக்கிட்டா. நமக்கு இதான் சந்தர்ப்பம். அமுக்கு வள்ளி. மாமா, தாப்பாள போட்டு ஒப்ப இனி வர முடியாது. வா. குங்கும பொட்டின் மங்களம், நெஞ்சம் 2 சங்கமம். உட்காரு. உங்க ஒப்பனும் உங்க அம்மாடும் அந்த நீர் யானை 2 அங்க டூயிட் பாடுது. விடியிற வரைக்கும் வரவே வராது. இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு சிவராத்திரி தான். ஐயோ ஒண்ணு எவன்டா கேப்ல கை விடுறவன்? எடா கையா, அட அருமாருக்கு போறவன் நீ எங்கடா வந்த? தொடாதே தொடாதே, எங்க அக்காவை தொடாதே. எங்க அப்பா சொன்னாரு, அரவர அம்மா கூட தனியா இருப்பேன், நீ இங்க தொல்லை கொடுக்காத, அங்க போய் அக்காவை தொட, மாமா பத்திரமா பாத்துக்கான்னு சொன்னாரு. தொடாதே தொடாதே, எங்க அக்காவை தொடாதே. அந்த கிழவு மட்டும் இந்த ட்ரம் அரவர உருட்டிட்டு இருக்கா. நான் இந்த பொண்ணை தொடக்கூடாதா? நான் தொடுவேன்டா. மறுபடியும் சொல்றேன், தொடாதே தொடாதே, எங்க அக்காவை தொடாதே. நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டி வாடா தொடுறேன்? நான் கட்டின பொண்டாட்டி தொடறதுக்கு ஏன்டா சென்சார் பண்றீங்க? நீ வா வா. வந்துட்டான் பாரு நீர் யானை. ஏண்டா என் புள்ளைய விரட்டுற? உனக்கு மானம், ரோசம், வெக்கம், சூடு, சொரணி இருந்ததுன்னா என் கடனை கொடுத்துட்டு என் பொண்ணை தொடு. மாம், எந்த பொருளையுமே தொடாம வச்சிருந்தா கெட்டு போயிடும் மாம். மாம்பழத்தை தொடாம வச்சிருந்தா அழுகி போயிடும், பூவை தொடாம வச்சிருந்தா காஞ்சு போயிடும், பாலை குடிக்காம வச்சிருந்தா திரிஞ்சு போயிடும், கட்டுன பொண்டாட்டியை தொடாம வச்சிருந்தா எவரோட ஓடி போயிடுவான் மாம். நான் தொட்டுக்கிறேன் மாம். என் பொண்ணை தொடணும்னு ஆசை இருக்குல்ல? இருக்கு மாம். வா,
மாம் பின்னாலேயே வா. வர்ற மாம். மாம் கிராப் நல்லா வெட்டிருக்காங்க மாம். படுங்க மாப்பிள. ஐயோ நான் படுத்துக்கு படுங்க மாப்பிள. ஐயோ மாமா நல்ல மூடோட நீங்க வந்திருக்காரு. அம்மா நீ படுமா. படுமா. ஐயோ மாமா 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 நீ சும்மா வாமா வாமா வாமா. ஐயோ அட பாவி குந்தா டேம் மாதிரி குறுக்க வந்து படுத்துறியடா. இனிமே உன் இடம் இதுதான், இவ இடம் இதுதான். பணம் கைக்கு வர்ற வரைக்கும் 3 பேர்த்தோட இடம் இதேதான். மாமா ஒரு தொழில் செய்யும் போது குறுக்கால கூப்பிட்டுட்டு யாரா கூப்பிட்டது? நான் தான் மாமா. ஓ நீதான் கூப்பிட்டியாமா? இன்னொருக்க வேண்டாம் கூப்பிட்டுக்க. என்ன? நான் முறுக்கு தட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு ருசி சொல்லு மாமா. ஐயோ வேண்டாமா, என்ன பிரகாரம் சாப்பிட்டா எனக்கு பின்னால புடிங்கிரு. உனக்கு ஆள்தானே வேணும். இந்த கூப்பிடுறேன் பாரு. டேய் ஆட்டாங்கல, இன்னைக்கு ஒரு சான்ஸ் வாடா. மசாலாவை தடவி எண்ணெயில முக்கி எடுத்தா எலுமிச்சாணியா இருந்தாலும் ஈஸியா திம்பா பாரு. எதையும் தாங்கும் இதயமும் எதையும் திங்கும் வாயும் கொண்டவன் இவன் தான். இவங்கிட்ட கொடுங்க அரைப்பான். இதுதான் சீடையா? ஆமாண்டா பீட அரைக்க ஆரம்பிச்சான். இனிமே ஆயில் வெளிய வரும், லைனா உட்கார்ந்து புடிச்சிட்டு போங்க. ஆஹா, இந்த மாதிரி சீடைய என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. 2 பேரு காதுலயும் சத்தமா சொல்லு. இந்த மாதிரி சீடைய அதாங்க அரஞ்சன. மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டு மொத்தமா எனக்கா? ரொம்ப தேங்க்ஸ். வணக்கங்க. வணக்கம். நான் ஒரு கல்யாண புரோக்கருங்க. செக்கோட்டர் உங்க வீட்ல இருந்து கூப்பிட்டு வச்சா தகவல் வந்தது, அதான் வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? நான் ஒரு கல்யாண புரோக்கரு. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வேணுமா பொண்ணு வேணுமான்ற விவரம் தெரிஞ்சுக்கணும், அதான் வந்திருக்கேன். இந்த வீட்ல பெரிய மனுஷங்க யாராவது இருக்காங்களா? என்ன பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? அப்ப நாமளே பேசிடுவோம். பேசுறது இருக்கட்டும், இது என்ன கையில போட்டோ? நான் கொஞ்சம் பிஸியான புரோக்கருங்க. என் கைவசம் ஏகப்பட்ட பொண்ணுங்க போட்டோ இருக்கு. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கேனுங்க. இத பாருங்க. ஓ அப்படியா? அப்படி பார்த்தா இந்த வீட்டுல என்ன விட பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்காரு. நான் ஒண்ணு செய்யறேன். இந்த பொண்ணு போட்டோ பத்தியும் உங்களை பத்தியும் அவற்றை முத்தாப்பா 4 வாரத்தை சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறேன். அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும். என்னண்ணே ஆனமலை சண்டை ஏமா? ஆமாண்டா. இப்படியே வெயிட் பண்ணா உங்க வால்யூமே வேஸ்ட் ஆயிரும். என்ன பண்ண சொல்ற? யூஸ் பண்ணும்னே. எப்படிடா? அண்ணே நம்ம செக்கு வச்சிருக்கோம், அதுல கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு ஆட்டினா தான் நல்ல காசு. ஆனா சமயத்துக்கு செக்கு சும்மா ஆடாம இருக்க கூடாதுன்னு வேப்பங்கொட்டையை போட்டு வேப்ப ஆட்டமே. அது ஏன் ஆடாம செக்கு சும்மா இருக்குதே, அதுல ஏதாவது போட்டு ஆட்டினா ஆதாயம் வருமேன்னு தான். கரெக்ட். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. வாசல்ல புரோக்கர் நிக்கிறான், நிறைய பொண்ணு போட்டு வச்சிருக்கான். பொண்ணுக்கு புரோக்கரா? ஆமா, கூப்பிட்டு ஒரு வெள்ளோட்டம் பாக்குறீங்களா? அரைஞ்சு பல்ல கட்டி போடுவேன். யாருகிட்ட என்ன பேசுற? வெள்ளோட்டமா? உன் லெவலுக்கு வேணா இது கரெக்டா இருக்கலாம், என் லெவலுக்கு கரெக்ட் இல்ல. அனாவசியமா எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிடாத. அண்ணே நம்மளா தேடி போனா தானே தப்பு, அதுவா வந்திருக்கு. யோ இங்க வாயா. டேய் வேணாண்டா, எனக்கு சங்கோச்சமா இருக்குடா. அண்ணே ஆரம்பத்துல தான் சங்கோஷப்படுவீங்க, பேச ஆரம்பிச்சீங்க அப்புறம் சரளமா பின்னிருவீங்க. வாங்க வாங்க வாங்க. கும்பிடுறேனுங்க. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? நீ பாக்குற உத்தியோகத்துக்கு இது போதாத, உட்கார்றா. நேருக்கு நேரா சட்டு புட்டு பேசி முடிடா. எங்க போட்டோ எடுத்து காமிங்க. இந்த காட்டுறேன். இத பாருங்க, அம்சமா இருக்கு. சூப்பர். இது பட்டதாரி. ஓ இதுக்கு பட்டமெல்லாம் கொடுக்குறாங்களா? இது மிதுன ராசி. ஏண்டா இதுக்கெல்லாம் ராசி பாப்பாங்களா? அத விடுங்க, இது ஜமீன் பரம்பரைங்க. ஓ வாழ்ந்து கட்ட குடும்பம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். எங்க இடம் எப்படி? அவங்க இடத்துல வச்சுக்கலாமா இல்ல எங்க இடத்துல வச்சுக்கலாமா? இடத்த பத்தி என்னங்க இருக்கு, அத பொது இடத்துல கூட வச்சுக்கலாம். பொது இடத்துலயா? கொஞ்சம் குடிடா. மண்டையில முடிதா இல்ல மூளையுமா இல்ல? பொது இடத்துல வச்சுக்கிறதுக்கு இது என்ன அரசியல் மீட்டிங்கடா? எதை வச்சுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இத வச்சுதான் இத்தனை பொம்பளை போட்டோ கொடுத்துருக்க. நீ பொம்பளை புரோக்கர் தானே? நான் பொம்பளை புரோக்கரா? ஏன் உன் தம்பி பொம்பளை புரோக்கரா? நான் பொம்பளை புரோக்கரா? நான் கல்யாண புரோக்கரியா? என்னது கல்யாண புரோக்கர்? இதெல்லாம் சொல்ல வேணாடா அவன். டேய் வேணா, டேய் வேணா, டேய் மடியா சொல்ல கேடா. டேய் ஓ முருகேஷ், முருகேஷ். யாருமார் வரங்க. இந்த மூஞ்சியில வச்சுட்டு கிட்ட வராதீங்கடா. நான் இல்லன்னு போய் சொல்லு. பொய் சொல்ல சொல்றியா? ஹரிச்சந்திரன் பேர இவர் பொய்யே சொல்ல மாட்டாரு. எச்சி போய் சொல்லு. என்ன முருகேஷங்க? முருகேஷ் வெளியே போய்கிறார். கிண்டல் பண்ணாத. யார் யாரு கிண்டல் பண்றா? 2 திக்குவாய்க்கு கடும் போட்டி நடக்குது போல் இருக்கு. ஏய் ஒண்ணு மாட்டிக்கிருச்சு. என்னடா போகுதே போகுதே. மாட்டிக்கிருச்சியா? ஏன்பா என் பையன் நடிச்சா? அவையே என்ன கிண்டல் பண்ணா? ஐயோ அவனும் உன்ன மாதிரி தான் திக்கி தான் பேசுவான். ஐயோ மன்னிச்சிருங்க, தெரியாம அடிச்சிட்டேன். சரி என்ன வேணும் உனக்கு? முருகேஷ் வேணும். உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டானா? சுருட்டு வாங்கிட்டு வர சொன்னாரு. சுருட்டா? நெல்லூர் சுருட்டுங்க. வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல. இவனுக்கு சுருட்டெல்லாம் ஒரு கேடு. முருகேஷ் மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். எதுக்குப்பா என்கிட்ட சுருட்டை கொடுத்து அவரை வாங்க வச்ச? எல்லாம் ஒரு விஷயமா தான்.
நான் சுருட்டை கொடுத்தேன்னா அந்த காட்டு எருமை வாங்க மாட்டான், நீ கொடுத்தேன்னா வாங்கிக்குவான். அதனாலதான் நான் உன்கிட்ட கொடுக்க சொன்னேன். முருகேஷ் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. உள்ள இருந்துகிட்டே இல்லன்னு சொல்லி அந்த பையன் அனுப்பிச்சேன். அவன் என்ன கிண்டல் பண்றான், அவனை அடிச்சுட்டேன் பாவம். அந்த சரியை பிடிச்ச நாய்க்காக நீயாப்பா பரிதாபப்படுற? உன்கிட்ட அடி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் அனுமார் அனுப்பி வச்சேன். மகன் வாயை நீ உடைச்ச, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார் அவங்க அப்பன் வாய் வெடிச்சு சின்ன பின்னமாக போகுது. ஐயோ சுருட்டு நீ கொடுத்தியே சுருட்டு, அதுல சாசி பட்டாச வச்சிருக்கண்டி. அந்த செதறன வாயை கொஞ்சம் பார்த்துட்டு போ. ஐயோ நான் இல்லவே இல்ல. வாடி அச்சோ, வாயம் உடைச்சு கேப்ல உறிஞ்சானுங்கடா. இவனுக்கு யமகாதக பசங்கடா. அப்பா ஏய் மாப்பிள, ஐயோ வள்ளி வள்ளி, உன்னை நான் இப்படி கட்டி பிடிச்சு 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்ப நான் கட்டி பிடிச்சதுக்கு இப்போ உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கு சைஸ் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? வர வர உன் உடம்பு உங்க அப்பன் காட்டேறு மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. கட்டுன பொண்டாட்டி கூட கள்ளத்தரமா கட்டி பிடிக்க வேண்டி இருக்குது. வள்ளி, இப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சு 3 மாசத்துல வாந்தி எடுக்க வைக்கல, என் பேரு மாட்டுக்கார முருகேஷ் இல்ல, ஐ சேலஞ்ச். ஐயோ பொட்டாசி மாப்பிள, ஐயோ காண்டாம இருக்கும். வீட்லயும் கடன் தொல்லை, வெளியிலயும் கடன் தொல்லை, நிம்மதியே இல்லாம போச்சு. ஏண்டி, நான் என்ன சூதாடவும் தண்ணி போடவும் மாதிரி கடன் வாங்கினேன்? ஒரு மாட்டை வாங்கி மாட்டு பண்ண வைக்கலான்னு தாண்டி நான் கடன் வாங்கினேன். மாமா என்னடா கொப்ப வீங்கின வாங்கி செத்து போயிட்டானா? இல்லை, வாலிபர் தற்கொலை. கடன் தொல்லை தாங்க முடியாமல் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டான். டேய், இது பேப்பர்ல இருக்கா இல்ல நீயே ரீல் விடுறியா? இல்ல மாமா. தற்கொலை பண்ணிட்டு மானஸ்தண்டா. அப்பா மாமா அப்படி சொல்லாத, அப்புறம் அவரும் தற்கொலை பண்ணிக்குவார். அவனாவது தற்கொலை பண்ணிக்கிறதாவது. அப்பா மாமாவுக்கு கோவம் வந்தது, விஷம் என்ன விஷம், ரயிலே தலை வச்சு செத்துருவார். ரயிலா? சைக்கிள் வீல்ல கூட தலை வைக்க மாட்டான்டா. டேய், என்னடா அப்பனும் மகனும் சேர்ந்து என் உயிரை ஏறம் போடுறீங்க? நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டா. எப்ப தெரியுமா? சோத்துல விஷத்தை வச்சு உங்க 2 பேரும் கொடுத்து, நீங்க 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சு எரிச்சு நீங்க எரிஞ்சிட்டீங்களான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம். ஐயோ அம்மா, ஐயோ அண்ணா, அப்பா. மாமா தலையில டப்பாவை போட்டிய. பிளாஸ்டிக் டப்பா ஒண்ணும் ஆகாது. உனக்கு தெரியாது, முந்தா நேத்து நான் ஒரு படம் பார்த்தேன். இதே மாதிரிதான் ஹீரோனி தலை மேல டப்பா வந்து விழுந்துடும், பழசெல்லாம் மறந்துடும். அதே மாதிரி மாமாவுக்கு ஆகி போச்சுன்னா? நல்ல ஐடியா கொடுத்தடா அனுமாரு. இனிமே உங்க மாமாவுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுடா. என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? அம்மா அம்மாவா? 50,000 ரூபாய். மகளே, மாமா, ஏ ஞான திருஷ்டியை திறந்தவனே, அங்க பாரு மாப்பிள்ளை கழுதை எப்படி ஓடுதுன்னு பாரு. நிறுத்து. என்னடா அது, கோவில்ல கல்யாண மண்டபம் மாட்டு அலங்காரம் பண்ணிட்டு கழுதைக்கு மாலை போட்டு நிறுத்திருக்கீங்க? கழுதைக்கு தானே கல்யாணம்? ஏன்? நம்ம ஊர்ல மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அதுக்கு கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னாக்கா சோன்னு மழை பெய்யும்ன்றது நம்ம ஊர் ஐதீகம். அதுக்கு தான் ஒரு ஆம்பளை கழுதையும் பொம்பளை கழுதையும் புடிச்சிட்டு வந்தோம். ஆதிவாசிங்க ஆரம்பிச்ச உடனே ஆம்பளை கழுதை அத்துட்டு ஓடிச்சு. அதை பிடிச்சா 4 பேர் ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. கழுத போற ஸ்பீட பார்த்தா அவனுக்கு புடிச்சிட்டு வருவானுளோ, கல்யாணம் நடக்குமோ? மழை பெய்யுமாங்கறே சந்தேகமா இருக்கு. இல்ல முகூர்த்தத்துக்கு என்ன எவ்வளவு நேரம்லாம் இருக்கு? 5 நிமிஷம் தானே இருக்கு. இப்ப நான் கழுதையோட வரமுடா.
சரி ஒண்ணு நேரத்தை பத்தி சொல்லியா? கழுத நேரம் என்ன, உடம்பு முழுக்க ஒரே நேரம் தான், மூக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் வெளுப்பா இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் இல்ல. பொண்ணுக்கு பாட தெரியுமா? கழுத பொண்ணு வாயை திறந்து பிரிக்கா போட்டு பாட ஆரம்பிச்சதுன்னு வைய இந்த ஊருக்கே கேக்கு. அப்புறம் அந்த சத்தத்தை நல்ல சகரம்னு வேற சொல்லுவாங்க. பொண்ணு பாடி முடிஞ்சு கடைசியில அப்படின்னு ஃபைனல் டச்சிங் ஒண்ணு கொடுக்கும் பாரு. நீ ரொம்ப குடுத்து வச்சோண்டா. சரிண்ணே, பொண்ணு பிறந்த ஜாதகத்தை பாத்தீங்களா, ருதுவான ஜாதகத்தை பாத்தீங்களா? கழுத பிறந்தது ஆத்தங்கரை யோரமா, கழுத ருதுவானது குடிச்சவத்துக்குள்ளயா. ஆனா ஒண்ணு, ரெண்டு பேருடைய முக பொறுத்து இருக்கு பாரு, உலகத்துல யாருக்குமே அமையாதான். உங்க ரெண்டு பேருக்கு அப்படி அமைஞ்சு. அப்படின்னா ஆமா ஆமா ஆமா. அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச கையோட மத்ததுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? மத்ததுக்குன்னா அதானே சாந்தி முகூர்த்தம். கழுத 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 மேஜர் பாயிண்ட். அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன். என்ன நீங்க கல்யாணங்கிறது சாந்தி முகூர்த்தத்துல சந்தோஷமா இருக்கிறது தானே? அது ஓகேடா, அது எங்க ஒண்ணு உதச்சிருமோன்னு பயமா இருக்கு. என்ன அந்த பொண்ணுக்கு தாம்பத்திய வழக்கு பிடிக்காதா? அது பிடிக்கும், ஆனா அதுக்கு ஒன்ன பிடிக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க, நான் தட்டி கொடுத்து சமாளிச்சிருவேன். இங்க பாருங்க, எண்ணி 10 மாசத்துல குட்டி போட வச்சிருவேன். என்னது குட்டியா? அதே இந்த குழந்தை குட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதை சொல்றேன். ராஜா, நீ கட்டிக்கு போற பொண்ண கண்ணை திறந்து பாருமா. எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்படாத கண்ணா, பாரு நல்லா. நீ மட்டும் என்ன மனுஷனா? கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யும்னு ஒரு ஐதீகம். கல்யாண நேரத்துல ஆம்பளை கழுதை ஓடி போச்சு, அதான் உன்ன புடிச்சிட்டு வந்திருக்கு. இந்த தாலி கட்டு. என்னண்ணே, அன்னைக்கு அந்த சின்ன மைனர் ஒம்பு பண்ணாருன்னு உங்க மாப்பிள்ள அடிச்சு உதைச்சு அவனுக்கு மொட்டை போட்டு பச்சை ஊத்தி விட்டாரே, அதுக்கு மெயின் ஐடியா கொடுத்தது நீங்க தானே? ஆமாண்டா, மாப்பிள்ள அடிச்சு உதச்சு அதோட விட்டுலான்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் இவனை இப்படியே விடக்கூடாது, மொட்டை அடிச்சு நெத்தியில பொம்பளை பொறுக்கின்னு பச்சையை குத்தி விடணும். அப்பதான் இந்த மாதிரி காரியத்தை நாளைக்கு ஊருக்குள்ள எவனும் பண்ண மாட்டான்னு நானே போய் பார்பர் அடிச்சிட்டு வந்து, நானே கிட்ட நின்று, நானே அவன் தலையில தண்ணியை தெளிச்சு மொட்டையை அடிச்சதுக்கு அப்புறம் நானே என் கையால பச்சை குத்தி விட்டேன்டா. அப்ப எல்லா ஏற்பாடு நீங்க தான்? முழுக்க முழுக்க நானே 100%. இதுல யாரும் பங்கு போட முடியாது. ரொம்ப சந்தோஷம். இங்க வாடா. யாரடா கூப்பிடுற? டேய், உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. டேய், நீ இந்த மொட்டை அடிச்ச பார்பர் இல்ல? ஏன் அழுதுட்டு நிக்கிற? டேய் காட்றா. எதை காட்ட சொல்ற? கைய காட்றா. என்னடா 5 பேர் நல்லா தான் இருந்து, என்ன திடீர்னு பாபா முத்திரை காட்ற? மொட்டை அடிச்ச மறவனால அந்த மைனர் இவனை தூக்கிட்டு போய் எனக்காடா மொட்டை அடிச்சான்னு 2 விரல வெட்டி விட்டான். நிஜமாடா? டேய் நீ போ. அண்ணே, இவன் சாதாரண அம்பு, இவனுக்கே 2 விரல வெட்டி விட்டான்னா மாஸ்டர் பிளானிங்கே நீங்க தான். உங்களுக்கு எதை வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன மேல இருந்து கீழ வரைக்கும் கைய காட்டுற? இல்லனே, கைய வெட்டுவானா காலை வெட்டுவானு தெரியல. என்னடா லுக் விடுற? லுக் லுக். ஏண்டா, இந்த மொட்டை விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். ரொம்ப அவசரப்பட்டீங்க. ஊழ்வினை அனுச்சு தானே தெரியணும். ஆனா வெட்டது சரியான சவரி முடி இதான்டா. அண்ணே, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை காட்ட போறேன். இங்க பாருடா, இதுவும் இன்ப அதிர்ச்சி தான்டா. அது கண்குள்ளா காட்சினே. யாரும் பாத்ரூம்ல குளிக்கும் போது எட்டி பாத்தியா? ஆமாண்ணே, குளிச்சிட்டு அப்படியே வராங்கண்ணே. அடம் கொன்னியா? எங்கடா? அப்படி டக்குன்னு பார்க்க முடியாதுண்ணே. அப்படி 2 கண்ணு மூடிக்கிட்டு அப்படியே வலது பக்கம் பாத்துக்கிட்டு கைய கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும். முத ஒரு கண்ணுல பாருங்க, அப்புறம் 2 கண்ணுல பாருங்கண்ணே. பாக்கட்டுமா? பாரு. முடிட்டீங்களா? இறங்குங்க இறங்குங்க. அப்படியே அப்படியே ஒரு கண்ணுல பாருங்க. இந்த ஊடா மாட்டடா. அட மொட்டை வீச்சிரோட வரது இன்ப அதிர்ச்சி. டேய் மாமா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உள்ளூர் கோயிலுக்கு தங்கச்சி என்ன துணைக்கு கூட்டிட்டு வராது. உண்மையிலேயே தங்கச்சி தான் வர சொல்லிச்சா, இல்ல கல்யாணம் ஆகாம காஞ்ச மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, கோயில்ல கலர் கலரா பொண்ணுங்களும் பொம்பளையும் போய்கிட்டு இருக்காங்க, அதை பாக்குறதுக்காக என்ன துணை கூட்டிட்டு வந்தாங்க? என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? பொம்பளைங்க இப்படி வந்தா நான் வேட்டியை படிச்சுக்கிட்டு மலை மேல ஓடி போயிருவேன்ப்பா. நான் ஆஞ்சநேயர் பக்தன். தனியா இருக்கும்போது மட்டும் தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் கோயில்ல வச்சுட்டு அண்ணன் கிட்ட பேசணும், கூட்டி வான்னு சொல்லுச்சு. வா. என்ன மாலை வாங்கிட்டு வரேன்னு போய் மறைஞ்சு நிக்கிற? ஒரு விஷயம் இங்க வா. விஷயமா? என்ன? எங்க அண்ணனுக்கு அவங்க மேல ஒரு இதுன்னா? அதான் மாமா, அதுன்னா எது? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆனா ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாவது எங்க அண்ணன் அதை சொல்லணும் தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். அது அண்ணன், நீ தங்கச்சி, நான் மாமா. நல்ல ஃபேமிலி டிராமா. ஆமாமா, அங்க பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமா பேசிக்கிறாங்க. என்னென்ன மிளகாக்காரங்க கிட்ட ஏதோ சுவாரஸ்யமா பேசுற மாதிரி இருந்தது? நீங்க 2 பேரும் போயிட்டீங்க, எனக்கு பொழுது போல. அதனால நாங்க 2 பேரும் மனசுக்குள்ள இருக்கிறத ஆளுக்கு பரிமாறி. என்ன பரிமாறிக்கிட்டீங்க? முதல்ல அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டுமா? அது ஒண்ணுமில்ல, முறுக்கை எப்படி சுத்தணும், தட்டை எப்படி தட்டணும்,
சீடையை எப்படி உருட்டணும் எல்லா தொழிலும் சொல்லிட்டாங்க. சரிண்ணா அவங்க மனசை தொட்டு ஏதோ சொன்னாங்களே? அது இல்லம்மா, மனசாட்சிப்படி தொழில் பண்ணணும்னு சொன்னாங்க. சுத்தமா சொல்லிருக்காங்க, கரெக்டா சொன்னாங்க. சரி, அவங்கதான் அவங்க தொழிலை பத்தி சொன்னாங்க. நீங்களாவது உங்க மனசுல இருக்கிறது ஏதாவது கொட்டினீங்களா? நான் விட்டுருவேனா? அவங்க தொழிலை சொல்லும் போது நான் ஏன் தொழிலை பத்தி சொல்லாம இருப்பேனா? குனிஞ்சிட்டே செக்க சுத்தி சுத்தி எந்த அளவுக்கு எல்ல போடுறது, எப்படி எண்ணெயை ஆட்டுறது, எந்த பதத்துக்கு எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். ஆமா, கடைசியில புண்ணாக்குல பூந்தே பாருங்க. இந்த புண்ணாக்கு மேட்டர் இருக்குது பாரு. ஐடியா கொடுத்த இந்த புண்ணாக்கு கேட்டு சொல்ல என்ன ஆளா விடுங்கடா சாமி. என்னப்பா தூக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சத்தம் போட்ட ஒரே வீசுவேன். நான் என்னன்னா லாஜிக் இல்லாம பேசுறீங்க. இவ்வளவு பெரிய அருவாளை பார்க்கும்போது சத்தம் தானா வருதுண்ணா. என்னடா முறைக்கிற மாப்ள? ராத்துல வீடு பூந்து ஒரு பொண்ணை கெடுக்க வந்திருக்கான். இவனை சும்மா விட்டுறதா? இவனுக்கு பல சீர்வரிசை எல்லாம் செஞ்சுதான் மாப்ள அனுப்பணும். வேண்டாமா சும்மா என்ன அப்படி? இவனை நான் சும்மா விடவே மாட்டேன். என்ன படுவா லுக்குற லுக்கு. மா நீ கதை சாத்தி விடுங்க மாப்ள. நீ வா மாப்ள. ஓடு ஓடு. என்ன நாரதே, கல்யாண வீடு இருந்தா கண்ட வாட வரத்தான் செய்ய. இவெல்லாம் மல்லிகை பூ வச்சிருக்காது வாட தானே? ஆமா, என்ன நக்கிட்டு இருக்க? வளரி பஞ்சாமிரதம் நக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் நக்கிறியா?